வேர்க்கடலை மலிவு விலை தான், ஆனால் அதில் இருக்க சத்தோ ஏகப்பட்ட சத்து. எல்லா விதமான விலை கூடின நட்ஸில் இருக்கிற சத்துலாம் வேர்க்கடலையில் இருக்குது. அதை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம். 2 ஏலக்காய், 1 கப் வேர்க்கடலை நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கிறணும். இதை நல்லா மையம் அரைச்சிடணும். எவ்வளோ நல்லா அரைக்க முடியுமோ அரைச்சிக்கிறணும். 1 கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் வெல்லம். அந்த வெல்லத்தையும் போட்டு அதில் நல்லா அரைச்சிக்கிறோம். அடியில் அப்படியே கெட்டியாக சிக்கிரும். அந்த சிக்கினதை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அரையாத மிக்சியில் போட்டுட்டு 1/2 கப் கோதுமை மாவு அதையும் அப்படியே மிக்சியில் போட்டுக்கிறணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அரைச்சிக்கிறணும். இப்போ வேர்க்கடலை, வெல்லம், கோதுமை 3ஐயும் அரைச்சிட்டோம் ஏலக்காய் போட்டு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். நல்லா அழுத்தி அழுத்தி உள்ளங்கையில் பிசைஞ்சோம்னா கொஞ்சம் அது சேர்ந்து வரும். இப்போது நம்ம இதுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இது 3 ஸ்பூன் வரைக்கும் ஆகுது. நான் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி பிசைஞ்சு பார்க்குறேன். இந்த 1 கப் வேர்க்கடலைக்கு கோதுமை மாவு சேர்க்குறப்ப நம்ம 3 ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இது கரெக்டாக சரியாக போயிடுச்சு. இப்போ நல்ல சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைகிறதுக்கு வந்துடுது. இதை நல்லா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு உருட்டிக்கிற வேண்டியதான். இதில் நட்ஸை நல்லா அரைச்சி போட்டு கூட மேலே ஒட்டி எடுக்கலாம். எப்படியோ நம்ம அலங்கரிச்சுக்கிறலாம். இதை 180 ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கிறேன். இதே தான் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ண ஒரு குக்கரில் 10 to 12 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். இது 1 மந்த் 2 மந்த்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு மாறாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ரெசிபி. இப்போது வேர்க்கடலை மிட்டாய் இது 3 மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம வீட்டில் நம்ம நயமான வெல்லம் வாங்கி நல்ல வேர்க்கடலை வாங்கி செய்கிறப்ப நல்லாயிருக்கும். கடைகளில் வாங்கினா கல் இருக்கும், கெட்டு போன வேர்க்கடலை இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் வேர்க்கடலை அதை ஒரு 5 நிமிஷம் லேசாக வறுத்துக்கிறோம். ஒரு சிம்மில் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறோம். இது ஒரு டவலில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு தோல் எடுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஜல்லடையில் போட்டு தேய்ச்சி சலிக்கிறப்ப வந்துடும். முந்தைய காலத்தில் சொலகில் வச்சு அப்படியே தேய்ச்சாங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம யாரும் சொலகெல்லாம் பயன்படுத்துறதில்ல. இதை இப்படி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் எதுலையாவது போட்டு நல்லா ஹோல்ஸ் இருக்கிறதுனால தூள் பூரா வந்துடும். 1 ஸ்பூன் நெய், அதில் 1/2 கப் வெல்லம். 2 கப்புக்கு 1/2 கப் வெல்லம். நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா 3/4 கப் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்ல பாகாக காய்ச்சிக்கிடுவோம். இது நல்லா உடைக்கிறப்ப தான் வரணும். 2-3 தடவை இப்படி விட்டு பாருங்கள். பதம் முறிஞ்சிடக்கூடாது. அதனால் அப்படியே இழுத்து பார்த்தா இழுக்க வருது. கொஞ்சம் நேரத்தில் அது உடைக்க வந்துடுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டிக்கிறணும். ஏலக்காய் விதை நுணுக்கி போட்டுக்கிறணும். இது அப்படியே ஒரு நெய் தடவின பிளேட்டில் இல்லைன்னா மோடில் ஏதோ ஒரு எதுலையாவது போட்டு நல்லா சமப்படுத்திக்கிறணும். கொஞ்சோண்டு நெய்யை ஒரு பிளேட்டில் எதுலையாவது க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே தட்டி விட்றப்ப நல்ல ஈவனாக வந்துடும். இது கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம பீஸ் போட்டு வச்சுக்கிறணும். அப்புறம் உடச்சி எடுத்துக்கிறலாம். ரொம்ப நல்ல ரிச்சு டேஸ்ட்டில் இருக்குது. அந்த நெய்யோட வெல்லம் வேர்க்கடலை சேர்றப்ப நல்லா சாப்பிட ரொம்ப ரிச்சு டேஸ்ட்டு. இது 2ஐயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.